நீங்க பல நேரங்கள்ல நோய்டா போன்ற இடங்களுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய சாக்கடை இருக்கும். அது எப்படிப்பட்ட சாக்கடைன்னா 2 தெரு தள்ளி இருந்தா கூட அதோட துர்நாற்றம் அவ்வளவு தூரம் வீசும். ஆனா அந்த சாக்கடைக்கு பக்கத்திலேயே யாராவது ஒரு தள்ளு வண்டி கடை வச்சிருப்பாங்க. சுத்தி இருக்கிற அலுவலகங்கள்ல இருந்து மக்கள் வந்து அங்க ரொம்ப ஆர்வமா எதையாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏதோ பானிபூரியோ இல்ல வேற ஏதோ ஒண்ணு. இது ஒன்றும் பசியை போக்குறதுக்காக சாப்பிடுற விஷயம் இல்ல. நீங்க ருசிக்காக சாப்பிடுறீங்க. நீங்க ஒன்றும் அவ்வளோ ஏழையும் இல்ல. அது உங்களோட மதிய உணவும் கிடையாது. அப்புறம் ஏன் இப்படி செய்றீங்க? இவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இல்லாதவங்க. ஒரு தடவை டைஃபாய்டு காய்ச்சல் வரட்டும், அப்புறம் பாருங்க, நீங்களும் உங்க வாழ்க்கையை ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சரியா சாப்பிடுவீங்க, உடற்பயிற்சியும் செய்வீங்க, மருத்துவ பரிசோதனைகளையும் சரியா எடுத்துப்பீங்க. உங்களோட உயிர் ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு இது மாறும். உங்களோட உயிர் உங்களோட சுயநலத்துக்காக மட்டும் என்னைக்குமே விலை உயர்ந்ததா இருக்க முடியாது. என்னைக்கு உங்களோட உயிர் ஏதோ ஒரு உன்னதமான லட்சியத்துக்காக அர்ப்பணிக்கப்படுதோ அன்னைக்குத்தான் உயிரை பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம்னு நீங்க சொல்லுவீங்க.